ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஜனவரி மாசம் 12ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் புக்கிங் வந்து ஷார்ப்பா 10 மணிக்கு ஓபன் ஆக போகுது. ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி உங்களுக்கு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் ஆகுது அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்து ஷோ ஆகுது. ஷார்ப்பா 10 மணிக்கு இந்த டேப்பை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வர்ச்சுவல் கியூ கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லிங்க் நம்ம ஷார்ப்பா 10 மணிக்கு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்டிவேட் வந்து பண்ணுவாங்க. 300 ரூபாய் தர்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி லாகின் பண்ற மாதிரி இந்த டைமுமே அவங்க கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி பேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஷார்ப்பா 10 மணி வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்தெந்த டேட்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸோ வேற ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் பிளாக்ல இருக்கா, எப்படி புக் பண்றது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்களும் புக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான் டைம் கிடைச்சது. நான் நிறைய டேப்ல ட்ரை பண்ணேன். ஸோ இந்த டேப்ல மட்டும்தான் எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைச்சிச்சு. மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே உங்களுக்கு ஓப்பனில் இருக்கு. உங்களுக்கு என்னைக்கு வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணி ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகுது. ஸோ எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எதுவுமே பிளாக்ல இல்லை. ஸோ எல்லா நாளுமே வந்து ஓப்பனில் தான் இருக்கு. உங்களுக்கு வேணுன்ற ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட்டாக புக் ஆகல. காலையில் ஸ்லாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிருக்கு. மீதி எல்லா ஸ்லாட்டுமே இருக்கு. ஸோ ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணிட்டு எந்த டைமுக்கு நீங்க போக போறீங்களோ அந்த டைம் ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை பேத்துக்கு புக் பண்ண போறீங்களோ அந்த நம்பர் ஆஃப் பர்சன் செலக்ட் பண்ணிட்டு கீழே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பில்கிரிமோட நேம், உங்களோட ஏஜ், ஜெண்டர், அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் டீடைல்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கேட்கும். கரெக்டா இருந்துச்சுன்னா பே நவ் கொடுத்துக்கோங்க. பே நவ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம 3 ஆப்ஷன்ல பே பண்ணிக்கலாம். நான் வந்து கார்டு யூஸ் பண்ணி தான் பே பண்ண போறேன். ஸோ கார்டோட டீடைல்ஸ் வந்து சீக்கிரம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் வருது. நீங்க வந்து பேக் போகாதீங்க. ரீட்ரை வந்து கொடுத்துட்டே இருங்க. எனக்கு முன்னாடி புக்கிங்க்கு இந்த மாதிரி தான் காட்டுச்சு. நான் ரீட்ரை கொடுத்துட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் பேஜ் எனக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருந்தது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜ் வந்து வந்துருச்சு. அதனால நீங்க வந்து பேக் எதுவும் போயிடாதீங்க. ட்ரை பண்ணுங்க. அந்த எரர் வந்து இன்னைக்கு காலையில புதுசா வந்து வருது. ஸோ உங்களுக்கு வந்து மொபைலுக்கு வந்துருக்கு ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் ஆகும். பேக் எல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க. டிக்கெட் வந்து புக் ஆயிடும். ஸோ நீங்க டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.